ஏற்படுத்தியுள்ளது. நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சாயக்கழிவுகளும் கலந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் நேற்று முதல் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆற்றின் கரையோரம் உள்ள சாயப்பட்டறைகள் கழிவு நீரை திறந்துவிட்டுள்ளன. கருப்பு நிறத்தில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று ஒன்று இருந்தால் இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த நிலை வராது. அவரவர்கள் அவர்களுடைய ஃபேக்டரிக்குள்ளேயே சுத்தம் செய்து விடுவார்கள். இந்த தண்ணீர் காவிரியில் சென்று கலக்கின்ற பொழுது கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரத்திற்கு செல்கின்ற கூட்டு குடிநீருக்கும் தான் இந்த தண்ணீர், இந்த விஷ தண்ணீர் குடி தண்ணீராக செய்கிறது. நொய்யல் ஆற்றை சுற்றியுள்ள குளங்களிலும் சாயக்கழிவு நீர் நிரம்பியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் நிரம்பி வருகின்றன. காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் புதுநகர், பரளியாறு கிராமங்களில் தண்ணீர் புகுந்தது. இதனால் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தண்ணீப்பெருக்கு அதிகமாக எடுத்து மக்கள்லாம் நல்லா அவதிப்படுறாங்க. கடந்த 30 வருட காலமாகவே இதே தான். இந்த ரோட்டில் மக்கள் ரொம்ப நடப்பாதையில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம் கொண்டு போகிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த ரோடை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, நிறைய பேருங்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. யாருமே இதை முன் வந்து நடவடிக்கை எடுத்து இந்த ரோடை சீரமைச்சு தரல. நாகர்கோவிலில் பெய்து வரும் கனமழையால் அடுத்தடுத்து 4 வீடுகள் இடிந்து விழுந்தன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வீசி வரும் சூறைக்காற்றால் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் ஆகிய பகுதி மீனவர்கள் 3வது நாளாக இன்றும் கடலுக்கு